ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மேஜிக் 100. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து தைராய்டு ஹார்மோன். ஸோ தைராய்டு ஹார்மோன் இஸ் செக்ரேட்டட் பை தைராய்டு கிளாண்ட். தைராய்டு கிளாண்ட்ல ரெண்டு செல்ஸ் இருக்கு. ஒன்று வந்து தைராய்டு ஃபாலிகல்ஸ், இல்லைன்னா வந்து தைரோசைட் செல்ஸ். இன்னொன்று வந்துட்டு பேராஃபாலிகுலர் செல்ஸ். தைராய்டு ஃபாலிகல் செல்ஸ் வந்து T3 T4 ப்ரொடியூஸ் பண்ணும். பேராஃபாலிகுலர் செல்ஸ் வந்து கால்சிட்டோனின் ப்ரொடியூஸ் பண்ணும். அதே பேராதைராய்டு கிளாண்ட்ஸ், தைராய்டு கிளாண்ட்ல இந்த ரெண்டு ப்ரொடியூஸ் ஆகுது. பேராதைராய்டு கிளாண்ட்ஸ்ல வந்து பேராதைராய்டு ஹார்மோன் செக்ரேட் ஆகுது. கால்சிட்டோனின் வந்து decreases calcium level in blood. இது parathyroid hormone வந்து increases calcium level in blood. ஸோ இதுதான் பேசிக் அவுட்லைன். ஸோ இப்போ வந்து தைராய்டு ஹார்மோன் சிந்தசிஸ் பார்த்துடலாம். தைராய்டு ஹார்மோன் சிந்தசிஸ்ல டோட்டலாக 6 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு அயோடின் அப்டேக். நம்ம அயோடின் தான் தைராய்டு ஹார்மோன் சிந்தசைஸ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அயோடின் அப்டேக். இது வந்து பிளட், இது வந்து தைரோசைட் செல், இது வந்து அதுக்குள்ள இருக்க கொலாய்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அயோடின் அயான்ஸ். அயோடைடு அயான்ஸை வந்துட்டு சோடியம் அயோடைட் சிம்போர்ட்டர் அப்படிங்கிற டிரான்ஸ்போர்ட்டர் வழியா வந்துட்டு தைராய்டு செல்லுக்குள்ள வருது. தைராய்டு செல்லுக்குள்ள வந்துட்டு இது வந்து கொலாய்டுல தான் வந்து தைராய்டு ஹார்மோன் சிந்தசிஸ் நடக்கும். ஸோ அந்த செல்ல இருந்து கொலாய்டுக்கு வரணும். அதுக்கு டிரான்ஸ்போர்ட்டர் பேர் வந்து பென்ட்ரின். பென்ட்ரின் வழியா வந்து இங்க கொலாய்டுக்கு வந்துடும். கொலாய்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் செகண்ட் ஸ்டெப் என்னன்னா ஆக்சிடேஷன். நமக்கு வந்து அயோடைடு ஃபார்ம்ல தான் இருக்கு. நமக்கு வந்து அயோடின் ஃபார்ம்ல வேணும். ஸோ அயோடின் அயான்ஸ் அயோடினா மாத்துறதுக்கு வந்துட்டு டிபிஓ தைராய்டு பெராக்சிடேஸ் அப்படிங்கிற என்சைம் வச்சுட்டு ஆக்சிடைஸ் பண்ணிடுறோம். அப்புறம் அயோடின் ஃபார்ம் ஆயிடும். இதுதான் செகண்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு ஆர்கானிஃபிகேஷன். ஆர்கானிஃபிகேஷன்னா என்னன்னா, அயோடின் வந்துட்டு ஒரு இன்ஆர்கானிக் மாலிக்யூல். அந்த இன்ஆர்கானிக் மாலிக்யூல தைரோகுளோபுலின் அப்படிங்கிற புரோட்டீன் ஒரு ஆர்கானிக் மாலிக்யூல்குள்ள நம்ம வந்து அட்டாச் பண்ண போறோம். அதனால இந்த ஸ்டெப் பேர் வந்துட்டு ஆர்கானிஃபிகேஷன். ஒரு அயோடின் அட்டாச் ஆச்சுன்னா அது பேர் மோனோ அயோடோ தைரோனின். இது ரெண்டு அட்டாச் ஆச்சுன்னா அது பேர் டை அயோடோ தைரோனின். இது தேர்ட் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் வந்து கப்புலிங். மோனோ அயோடோ தைரோனினும் டை அயோடோ தைரோனினும் கம்பைன் ஆகி T3 T4 ப்ரொடியூஸ் பண்றது பேர் தான் வந்து கப்புலிங். இது வந்து ஃபோர்த் ஸ்டெப். இப்போ ஃபார்ம் ஆன T3 T4 கொலாய்டுல ஸ்டோர்டா இருக்கும். நமக்கு தேவைப்படுங்கிற போது இந்த செல் வந்து எண்டோசைட்டோசிஸ் வழியா வந்துட்டு உள்ள எடுத்துக்கிட்டு புரோட்டீனைசஸ் பண்ணும். புரோட்டீனையும் தைராய்டு ஹார்மோனையும் செப்பரேட் பண்ணும். அதுக்கப்புறமா வந்து தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து பிளட்ல ரிலீஸ் ஆயிடும். இதுதான் ஃபிஃப்த் ஸ்டெப், ரிலீஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் T4 தான் வந்து இருக்கிறதுல ஜாஸ்தியா ப்ரொடியூஸ் ஆகிற ஹார்மோன். ஆனா இருக்கிறதுல எது பொட்டன்ட் ஹார்மோன்? T3. ஃபார்ம் ஆன T4 எல்லாமே வந்து T3 கன்வெர்ட் ஆகும். இது பேர் தான் வந்துட்டு டி அயோடினேஷன். இதுக்கு தேவைப்படுற என்சைம் பேர் வந்து டி அயோடினேஸ். இதுக்கப்புறமா கன்வெர்ட் ஆயிட்டு அந்த டிஷ்யூஸ்ல போய் ஆக்ட் பண்ணும். ஸோ என்னென்ன ப்ராசஸ்? டோட்டலி 6 ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து அயோடின் அப்டேக், அதுக்கப்புறமா அயோடினேஷன், அப்புறம் ஆர்கானிஃபிகேஷன், அதுக்கப்புறம் கப்புலிங், ரிலீஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ், டீஅயோடினேஷன். ஸோ இதுதான் வந்துட்டு தைராய்டு ஹார்மோன் சிந்தசிஸ். தேங்க்யூ.